மொறுமொறுன்னு வெங்காய பக்கோடாங்க. பெரிய வெங்காயம் வந்து பக்கோடாவாக போட்டிருக்கிறேன். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லான்னு சொல்லி டீ வச்சு குடிக்கும்போது இந்த மாதிரி பக்கோடா போட்டு சாப்பிட்டுட்டு டீ வச்சு குடிக்கலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடல மாவில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கணும். அதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். ஒரு 2 பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கணுங்க. நான் வந்து 1 கப் அளவு தான் கடல மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய தேவையில்லை. பிசைய பிசைய கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிட்டேன். நல்லா பிசையணுங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும். சின்ன கிளாஸ்லேயே. நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அப்படியே 2 வெங்காயமாக அப்படியே எடுத்து எடுத்து போடலாங்க. கொஞ்ச நேரம் வெந்த பிறகு தான் திருப்பி போடணுங்க. கொஞ்ச நேரம் வேக விட்டுடணும். இப்போ வெந்துருச்சான்னு திருப்பி போடலாங்க. அப்படியே மொடலாக திருப்பி போட்டால் போதும். மத்தியானம் வந்து பருப்பு சாம்பார் வச்சுக்கிட்டால் கூட இந்த மாதிரி ஆனியன் பக்கோடா போட்டுக்கிட்டு தொட்டுட்டு சாப்பிட்டுடலாங்க. பருப்பு சாம்பார், இந்த மாதிரி தயிர் சாப்பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க, நல்லா வெந்துடும். கைப்படாமல் அப்படியே போட்டுக்கலாங்க.
ஒன்று ஒன்றா எடுத்து போட்டால் போதுங்க. பாருங்கள், வெந்த பிறகு அப்படியே திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இருந்தால் நல்லா மொறு மொறு மொறுன்னு நல்லா இருக்குங்க. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு. டீ வச்சு குடிக்கும்போது கூட இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு டீ குடிக்கலாம், நல்லாயிருக்கும்.